ஸோ அனைவருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் வெங்கடேஷன். ஸோ நானே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு இப்போ வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ அது எப்படி ரிவீல் பண்ணுறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். அது கம்ப்ளீட் ஆன பிறகு ஆல் தி கொஷின்ஸ் ஆர் வெல்கம். நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் நான் ரிசர்வ் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னாக்கா, நான் இந்த கண்டிஷன் சொல்லுறேன். இட் இஸ் பியூர்லி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தி கேஷ் செக்மெண்ட் இன்ட்ராடே. சரிங்களா? அது என்ன ப்ரொசீஜர், என்ன ஒரு ஸ்டெப்பா நான் போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனதுனே 1 or 2 minutes விட்டுக்கினேன் நான் டைரக்டா என்எஸ்சி வெப்சைட் போறேன். அது எப்படி போறேன்றது காட்டுறேன். ஸோ NSEindia.com. ஸோ NSEindia.com வந்த பிறகு மார்க்கெட் டேட்டா போயிட்டு அண்டர் மார்க்கெட் டேட்டா ஈக்விட்டி பிலோ ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட். இது வந்த உடனே இங்க இமீடியட்டா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெஃப்ரெஷ் பண்ணா இப்போ டைம் பாருங்க 12:56 காட்டுது. 12:56 காட்டுது. இங்க மேல வந்துட்டு இந்த சொல்ற நான் ஸ்ட்ராட்டஜி எல்லா செக்மெண்ட்டும் இங்க இருக்கிற அத்தனை செக்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நான் என்னன்றேன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ எம் செலக்டிங் நிஃப்டி 500. ஏன்னாக்கா இதுல வந்துட்டு எல்லா ஸ்டாக்ஸும் கவர் ஆயிருக்குது. அதனால நிஃப்டி 500 நான் எடுத்துக்கிறேன். ஸோ நிஃப்டி 500 எடுத்த பிறகு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணும். ரெஃப்ரெஷ் பண்ணி இங்க டவுன்லோட் பண்ணும். டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னாக்கா, இப்போ டவுன்லோட் பண்றது ஏன்னா ஆல்ரெடி 9:17 நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க வந்துட்டு டவுன்லோட் ஃபோல்டர்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா 9:17 டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த ஃபைலை நான் ஓபன் பண்ணேன். டோன்ட் சேவ், ஆல்ரெடி ஓபன் ஆகுது. ஸோ ஸோ இங்க டவுன்லோட் ஓபன் பண்ண பிறகு இமீடியட்டா நான் போயிட்டு ஃபில்டர் போட்டுக்கிறேன். ஸோ டாட்டாக்கு போனீங்கன்னா ஃபில்டர் இருக்குது. இங்க ஃபில்டர் அப்ளை பண்றேன். ஃபில்டர் அப்ளை பண்ண பிறகு சார்ட் டாட்டாக்கு போறேன். சார்ட் டாட்டாக்கு போயிட்டு A to Z நான் சார்ட்டிங் பண்ணிக்கிறேன். எந்த செக்மெண்ட்டை நான் சார்ட் பண்றேன்றது இங்க வந்துடும். ஸோ Alt D A to Z sorting. சேவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் பார்க்கல. நான் இப்போ சேவ் பண்ணிட்டு இருக்கேன். என் டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன் ஃபார் டைம் பீயிங். ஸோ செலக்டிங் ஃபைல் as எக்ஸல். என் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணின பிறகு நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்போ அவதான் பார்க்கணும். ஸோ சார்ட்டிங் எது பண்ணிக்கிறேன்னாக்கா, பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இன் பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதா Ctrl+A. ஸோ ப்ளீஸ் இங்க வந்தீங்கன்னா சார்ட்னு கொடுத்தீங்கன்னா அப்படி வரும். இங்க வரும்போது நான் என்ன பண்றேன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் அது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கின்னு ஆர்டர் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் ஓகே கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்மளுக்கு குருஷியல் பர்சன்டேஜ் சேஞ்ச்ன்ற காலம். ஸோ இதெல்லாம் ஜீரோ இருக்கிறதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். இது தேவையில்லை அப்படியும். இப்போ ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, இதோடும் தேவையில்லை. வால்யூம் பர்சன்டேஜ் 300 மோர் தென் 365 days ஹைலோ இதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. எது தேவையில்லையோ நான் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் 10 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்ஸ் டாப் 10 செலக்ட் பண்ணிக்கின்னு இதை வந்துட்டு ஒரு கலரிங் கொடுத்துறேன். ஸோ டாப் 10 செலக்ட் பண்ணி கலரிங் கிரீன் கலர்ல நான் கொடுத்துறேன். பிகாஸ் இட் இஸ் அ புல்லிஷ். எனக்கு டாப் கெய்னர் இதுன்னு வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டம் டாப் 10 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி திஸ் இஸ் மை செல் என்ட்ரி. ஸோ இதை வந்துட்டு நான் ரெட் பண்ணிக்கிறேன் செல் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன்.
இதை ரீநேம் பண்ண அனாலிசிஸ் போட்டுக்கிறேன். ஸோ வேற irrelevant டேட்டாலாம் நான் delete பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ட்ரெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. TREND. இதெல்லாம் புல்லிஷ் கிரீன் கலர்ல. இதுதான் என்னுடைய இன்னைக்கு ஸ்கேனர். இந்த டாப் 10 லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் பிலோ நெகட்டிவ் டாப் 10, பாசிட்டிவ் டாப் 10. திஸ் இஸ் நத்திங் பட் டாப் கெய்னர், டாப் லூசர். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னாக்கா, இது என்னுடைய ஸ்டாக் செலக்ஷன் ஆயிடுச்சு. எங்க என்ட்ரி எடுக்கணும் என்னன்றது பாக்குறதுக்கு நான் சார்ட்டுக்கு போறேன். ஸோ சார்ட்டுக்கு வந்து நான் ஜீரோ தான் யூஸ் பண்றேன். ஜீரோ தாவில் நான் போயிட்டேன். இப்போ ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிபி நான் எடுக்கிறேன். ஏபிபி வந்துட்டு இந்த டைரக்ஷன் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ், நம்ம பை தான் போக போறோம். ஸோ ஏபிபியை போயிட்டு செலக்ஷன் பண்ணிக்கின்னு ஏபிபி என்ட்ரி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவெண்ட் ஈவெண்ட் இருந்தா கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜினாக்கா, ப்ரீவியஸ் டே உடைய லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கணும் வித் ப்ளூ கலர்ல. லாஸ்ட் 5 மினிட்ஸ் இது நான் ஹை அண்ட் லோ இது மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னுடைய ரிஸ்க் ஃபேக்டர், ரிஸ்க் எதுன்றது நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம பை பண்ண போறோம். ரிஸ்க் வந்து ப்ரீவியஸ் டே உடைய லோ இதுதான். ஸோ ப்ரீவியஸ் டே லோ இதனால நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிராயிங் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிக்கின்னு என்ட்ரி எங்க எடுக்கணும்னாக்கா, எக்ஸாக்டா வந்து எக்ஸாக்டா வந்து இந்த பிரைஸ் பேண்ட் இருக்குது இல்லையா, 5720 டு 5692, இந்த ரேஞ்சை கிராஸ் ஓவர் பண்ண பிறகு நம்ம பை அடிக்கணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம 920 நீங்க போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து உள்ள பார்த்து இது எடுக்கும்போது இது என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இது என்ட்ரி நமக்கு கிடையாது இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் அது மாதிரி நான் போறேன். ஸோ இந்த 10க்குள்ள ரேண்டமா எதனா ஒன்று எடுத்துக்கிறேன். இது நான் எடுத்துக்கிறேன் சப்பையர். ஸோ சஃபயர்ல வந்துட்டு ஸோ ப்ரீவியஸ் டே உடைய ஹை அண்ட் லோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் அகைன் நான் அதே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ப்ரீவியஸ் டே உடைய லோ தான் என்னுடைய ரிஸ்க். ப்ரீவியஸ் டே உடைய லோ இது ரிஸ்க் எந்த. ஸோ இது ஆன பிறகு நான் இங்க வந்து பாக்குறேன் என்ட்ரி எங்க கொடுத்துருக்குது. எஸ் பர்ஃபெக்ட்லி என்ட்ரி இங்க வந்திருக்கு 218.61. இதுதான் என்ட்ரி. என்ட்ரி அந்த இந்த ரெண்டு பேண்டுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். 221ல இருந்து 218ல எந்த வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்த பிறகு டார்கெட் எங்க வைக்கணும்னா 1% to 1.5% இஸ் மை டார்கெட். ஸோ இதோடைய ஸ்டாக் ரிஸ்க் ஃபேக்டர் 218. ஸோ இதுவும் வந்துட்டு என்ட்ரி கிடைச்சிருக்குது. நம்ம இது வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 2.2 சாரி 1% எவ்வளவு. ஸோ 221 இன்டூ 1%, 1.5%. 221 into 1.5%. So 224. So 224 is my target. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கலர் போட்டுறேன். 224 இஸ் மை டார்கெட். ஸோ இப்படிதான் என்ட்ரி எடுக்கணும். இதே போல நான் பெரிஷ் அந்த டவுன் ட்ரை சைட்ல இருக்க ஸ்டாக் எடுக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள் ஆர்கே ஃபோர்ஸ்ன்னு இருக்கிறேன். ஸோ ஆர்கே ஆர்கே ஃபோர் ஜி இஸ் செல் என்ட்ரி. செல் என்ட்ரிக்கு என்ன ரூல்ஸ், நம்ம ப்ரீவியஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறேன். அகைன் ப்ளூ கலர் ப்ரீவியஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ. இதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா செல் இருக்கிறதுக்காக ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் அப்பர் சைடு. ப்ரீவியஸ் டே உடைய ஹை இஸ் மை ரிஸ்க். இப்போ இந்த பிரைஸ் பேண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் எடுக்கணும். 565 டு 567 நீங்க என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் இங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ 567, 565 சாரி 565க்கு 1.5% எவ்வளவு, 565 டு 1.5%. ஸோ 556 இஸ் மை டார்கெட். ஸோ 556க்கு நான் மார்க் பண்றேன் அகைன் டார்கெட்.
556 இஸ் மை டார்கெட். ஸோ இப்போ நீங்க எதனா சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். இந்த டாப் 10ல பாட்டம் 10ல எந்த ஸ்டாக் எடுக்கணும் நீங்க சொல்லுங்க, நான் எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரிவ்யூ. யாருன்னா சொல்லுங்க. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்க பேசுங்க. கேளுங்க. நான் வேணா மெண்டேட்டா அந்த ஸ்டாக் சொல்கிறேன். எது கோகுல்? மெண்டேட்டா, MEDANT, வெண்டேட்டா. கீழே இருந்து 3வது ஸ்டாக். WMEN. ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்து கேளுங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ இது செல் என்ட்ரி. ஸோ செல் என்ட்ரின்றதுக்காக நான் ப்ரீவியஸ் டே உடைய லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் த ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரீவியஸ் டே உடைய ஹை, ப்ரீவியஸ் டே உடைய ஹை, இதுதான் ப்ரீவியஸ் டே உடைய ஹை. அந்த டார்கெட் இஸ், நம்ம என்ட்ரி இங்க எடுத்துறோம்னு வச்சுக்கோ, 1135 1135 into 1.5%. டார்கெட் இஸ் 1117. ஸோ என்னோட டார்கெட் 1117. ஸோ இது என்ட்ரி அடிச்சு டார்கெட் ஹிட் ஆச்சு. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சொல்லு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து அது வந்து கீழே வந்துச்சு டார்கெட்டுக்கு. கரெக்ட். அப்போ வந்து இது என்ட்ரி கிடையாதுல்ல? இல்ல ஆ கோகுல் ப்ரோ, இது ஆ வந்து இட் இஸ் வேலிட் 315. இன்ட்ராடேன்றதுனால ஆ எம்ஐஎஸ் ஆர்டர் 315 இல்லையா, அந்த டைம் வரைக்கும் வேலிட். நீங்க ஓகே மறுபடியும் வந்து டச் ஆனா கூட நீங்க எடுக்கலாம். ஓகே ஓகே. இந்த ரேஞ்ச் தான் இன்னைக்கு வந்துட்டு நான் இப்போ கூட சொல்றேன் இல்லையா, ம் இந்த ரேஞ்ச் வந்ததுன்னு வச்சுக்கோ, அகைன் யூ ம். கேன் பை. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் வந்து 915 கேண்டில் தானே? ஆமா, 915 to நம்ம 920. நம்மளுக்கு வந்து அப்போ வந்து அந்த கேண்டில் வந்து அங்கே போய் டச் ஆகிட்டு நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்குமா இதில்? அதுதான் என்னன்னாக்கா, ம் 950 970 நீங்க போயிட்டு என்ட்ரி ஆயிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள கிடைக்காது. மோஸ்ட் ப்ராபபிலி 915 to 920, ம் 90% கிடைக்காது என்ட்ரி. ஏன்னா ம் வந்து ம் டச் ஆயிட்டு போயிடும். சோ ம். அப்புறம் மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகும்போது நீங்க எடுக்கலாம். அதை தான் நான் கேட்குறேன். இப்போ அது ஆமா அந்த உங்கள் என்ட்ரியில் வந்து ரீட்ரேஸ் ஆகலைல்ல இந்த ஸ்டாக்கு? ஆமா. அப்போ வந்து இது என்ட்ரி கிடையாதுல்லன்னு நான் கேட்குறேன். இப்போ என்ட்ரி இல்ல, ஆஸ் ஆஃப் ஆ நவ் இப்போ ஆ வந்து என்ட்ரி இல்ல, மறுபடியும் வந்தா எடுக்கலான்ற. அதான் டபுள் ஒன் த்ரீ மறுபடியும் ஃபைவ் வந்தால் எடுக்கலாம். இப்போதைக்கு இப்போ சினாரியோக்கு இது என்ட்ரி இப்போதைக்கு கிடையாது. இல்ல, கிடையாது. ஓகே. நம்ம வந்து அந்த இப்போ ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ வந்து ரீட்ரேஸ் பண்ணால் நம்ம வந்து அதுதான் என்ட்ரி நம்மளுக்கு. ஆமா, அந்த ஆஸ் டைம் ஆஃப் நோ இப்போ என்ட்ரி கிடையாது நம்மளுக்கு. கிடையாது. இப்போ ஓ நான் ஒரு 3 மினிட் வச்சு நான் பாக்குறேன் வருதானே. இல்ல, 3 மினிட்லயே வந்து இல்லை ஹிட் 3 ஆயிடுச்சு. மினிட்லேயும் வராது. 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 கரெக்ட். ஆமாம் அது ஆமாம். அதை தான் ஒரு டவுட் தான், கிளியர் பண்ணிட்டேன், வேற ஒன்று. ஆ ஓகே. ஓகே தேங்க்யூ. வேற எதனா ஸ்டாக் சொல்லுங்க ஜி, யாராவது. யாராவது சொல்லுங்கள், யாராவது ஸ்டாக்ஸ். டாப் 10 டாப். அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க, எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லலாம். ஓகே நானே கேட்குறேன். ஃபின் பைப் போடுங்க. Fine pipe. Thin pipe is a buy entry. So இது buy entryன்றதுனால, so previous day last 5 minutes candle high and low மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இது buy entryன்றதுனால previous day உடைய low தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ். இங்க வந்து இதோடைய ஸ்டாப் லாஸும் இதுதான். வச்சுங்களா? ஓகே இப்போ இது ஸ்டாப் லாஸ் இதுனா டார்கெட்டை நான் ஃபிட் பண்றேன். டார்கெட் என்ன 1.5. டார்கெட் 1.5%, 187 into 1.5%. ஸோ 189 என்னோட டார்கெட். அதுக்கு ஒரு கலரிங் பண்ணிக்கிறேன். 189. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு இங்க என்ட்ரி, இந்த இதுல என்ட்ரி இந்த கேண்டில் வந்துச்சு, ஸ்டாப் லாஸ் இன்ட் ம் என்ட்ரி 187, ஸ்டாப் லாஸ் இஸ் 186. ஒரு பர்சன்ட் ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இட். ம் கூகுள் சார். இதுதான் நான் நைட்டு பேசணும். ஆ 20 ஸ்டாக்கை 5 நிமிஷம் விரட்ட முடியாது. ஏதோ தான் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிடலாம். அந்த ஸ்டாக்கை நான் ஃபில்டர் பண்ணி தவிர்த்திடலாம். ஓகே சார். இப்போ இந்த ஸ்டாக்லையும் தப்பிச்சிருப்போம், என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். ம் ஓகே. இல்லை அவர் அதை ஒத்துக்கிறணும்.
ஆமா, அதான் நான் கேட்டேன் மனோ சார். அதான் அவரை இது நீங்க ஒத்துக்கணும். சொல்றது கரெக்ட். இது ம், கோகுல் வந்து என்ன தெரியுமா சொல்ற, கோகுல் கிட்ட அதான் மனோ. ஃபர்ஸ்ட் நீங்க ம். உங்களுக்கு கிடைக்கல, ஓகே, தவிர்த்துருங்க. மறுபடியும் ரீட்ரேஸ் வரும்போது இந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல 3:15, ஈவன் 3 o'clock கூட நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா அந்த நிஃப்டி 500ல இமீடியட்டா ஸ்பைக் கிடைக்கும். த்ரீ ஓ சரி, கிளாக்ல ஓகே. இருந்து 3:15 கேக்குது. இந்த இடத்துல அப்படியே அப்படியே ஹோல்டு பண்றேன். இந்த ஸ்டாக்கை ஆ வந்து நம்ம உங்க லெவல் 187.20 இல்லை, அங்கே அங்கே ஒரு அங்கே நிமிஷம். ஸ்டாக்கு ஆ ஆ ஆ சரி. அந்த இடத்த கட் பண்ணி கீழே வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம். திரும்ப இப்ப வருது பாத்தீங்களா, இப்ப நவர். ஏன்னா ஓகே மார்க்கெட் புல் பேக் இப்ப எடுக்கலாம். நீங்க மேல இருந்து வரும்போது நம்மளுக்கே தெரியும் நெகட்டிவ்ல வந்துருக்கு, அந்த கேண்டிலே கீழே போகுது. அட்லீஸ்ட் ஒரு கேண்டில் க்ளோஸ் இல்ல, இப்ப எடுக்கலாம். இது வேணா நீங்க ஐடியா பண்ணி. ஓகே, அது ஏன் எடுக்கலாம். அதுக்கு புரியுதா? ஸ்டாப் லாஸ் இதுதான். அதுதான் மனோ ஏன் முன்னாடி அந்த அது கேண்டில் அப்படியே கீழே விழுந்துக்கே இருக்கு, அதை போய் எடுக்க போறது. அது சின்ன கேண்டிலா இருக்குன்னு சரி வச்சுக்கோங்க. சரி. இப்ப ஒண்ணும்ல, ஓகே. இப்ப அந்த கடைசி ஒரு ரெட் கேண்டி விழுந்துருக்கு பாருங்க. அந்த கேண்டிலுக்கு ஆமா வாங்க, மவுஸ் அங்க வைங்க, அந்த கேண்டில் வைங்க. ரெட் 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 முன்னாடி முன்னாடி காலையில 10 மணிக்கு விழுந்த கேண்டில். இந்த கேண்டில் வந்து அந்த 187ல இருந்து ஒரு 85ல வந்து நின்று போகுது. முடிஞ்சு போச்சு அந்த கேண்டில் முடிஞ்சு. அடுத்த கேண்டில் அந்த 87க்கு மேல ட்ரேட் ஆனா நம்ம எடுத்து போயிடலாம். அந்த கேண்டிலே முழுசா முடிஞ்சிருச்சு, அதுல போய் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அவசியம் கிடையாது. கரெக்ட். கோகுல். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. ஏன்னா என்ட்ரி, அதாவது உங்க லாஸ தவிர இது என்ட்ரியில் அவர் போடுற ட்ரேட் செட்டப்ல எங்கேயுமே எரர் கிடையாது. நீங்க இதை எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றது அன்னைக்கு நைட் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப அத்தை நாங்க பேச திரும்ப இந்த என்ட்ரி தவிர்த்துட்டு இப்ப நீங்க என்ட்ரி போலாம். ஏன்னா ஒரு என்ட்ரி அதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்க ஒரு கேண்டில் கீழே 85 ஸ்டாப் லாஸ் அடிச்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ம். கிளியர்? ஆ, ஆமா சார். அதை தான் நானும் கரெக்ட் முன்னாடி கேட்டேன் சார். கரெக்ட். இதை பேசி முடிக்கட்டும். நம்ம இதுல லாஸை எப்படி டிஃபைன் பண்ண ஆ, சொல்லுவோம். இதே ஆமாம். சூழ்நிலை இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த 25,600 புட்டு 120 ரூபாய்க்கு எடுத்தது, 120க்கு எடுத்தது, இப்ப 160 ஓடி இருக்கு. 25,600 புட்டு 120 ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஓகே. மாஸ்டர் க்ளோஸ் புக்கு பண்ணிட்டேன். இருக்குங்களா? இது மாஸ்டர் சார் க்ளோஸ் ஓகே, பண்ணிட்டேன். 160 ஓடிக்கு இருக்கு. சரி ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா. எம்சிஎக்ஸ் ஓகே பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க வேற எதுனா. எம்சிஎக்ஸ் கேட்குறாங்க. எம்சிஎக்ஸா? இதுல இருக்குதா எம்சிஎக்ஸ்? ஓகே, எம்சிஎக்ஸ் பை என்ட்ரி. எம்சிஎக்ஸ் எம்சிஎஸ் கேட்டாங்களா? அவங்களே சொல்ல சொல்லுங்க என்ட்ரி எப்படி அவர் உங்க எடுத்திருக்கலாம் உள்ள ஆஃபீஸில் இருக்கார் இருந்தாங்க. போல. நந்தகுமார் அப்படியா? கேட்டார். ம், நன்றாவா? சரி, ஓகே. ம். வரல, சார்ட் லோட் ஆகல. ம். ஓகே. ஸோ இது பை என்ட்ரி அகைன். ஸோ நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு பை என்ட்ரி. ஸோ பை என்ட்ரி லோ வந்து இதுதான், இதுதான் லோ. இன்னும் என்ட்ரி வரல. ஸோ என்ட்ரி அது வந்தானா டவுன் இந்த சைடு அப் இடத்துல சைடு இருக்கா? அப்சைடு இது பை என்ட்ரி. மேல பைய இன்னும் வரல, இது வரல வரல இன்னும் வரல வரல. வரல 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 வரல. அப்சைடு. ஸோ அப்சைடு வந்ததுன்னா இது டார்கெட். எக்ஸாம்பிள் 2730. இது லோ வந்துட்டு இருபத்தி டூ த்ரீ சிக்ஸ் 23 ஃபைவ் 23 65 பைய 52 செல்லு. ஆமா, 2400 இஸ் மை டார்கெட். எக்ஸாம்பிள் 2400. வேணாம் வேணாம் வேணாம். இதுதான் டார்கெட். இன்னைக்கு என்ட்ரி இன்னும் வரல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கலை சார், நீங்களாம் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஓகே ஓகே. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கா பார்க்கலாம். ஓகே ஓகே. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கா அதில்? இல்ல செட்டப் உள்ள இதுல வரல. பட் இருந்தாலும் நான் அதில் செக் பண்றேன். ஓகே. இருந்தாலும் செக் பண்ணேன். இது ஆடட் வேல்யூ நான் சொல்றேன். இது வந்து எப்படி பண்ணணும்னு ஏஎஸ் ஐஏஎல் பிஏ. ஸோ இது ஒரு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன்ல இருக்குது அப்படின்னாக்கா மோர் தென் 10 லிஸ்ட் டாப் 10 இருக்குன்னு தெரியுமா கெய்னர். இது வந்து டாப் 30 டாப் 40ல இருக்கும். இதுக்கும் வந்துட்டு பை அண்ட் செல் என்ட்ரி ப்ரீவியஸ் டே உடைய ஹை அண்ட் லோ தான். ஸோ இது எப்படி செலக்ட் பண்றேன்னா இது வந்துட்டு அதர் தென் த டாப் லிஸ்ட்ல இருக்குது, டாப் 10ல. ஸோ இதை கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது எனக்கு எப்படி ட்ரேட் பண்றோம்னாக்கா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன்ல இருக்குது. அது எதுல இருக்கும்னாக்கா இந்த லிஸ்ட்ல இருக்கும். ஏஎஸ்ஐஏஎன் பிஏ ஃபார் ஏஷியன் பெயிண்ட்ஸா. ஏஷியன் பெயிண்ட். எங்க பாருங்க மைனஸ்ல இருக்குது 0.35. பட் இது நாட் அட்வைசபிள். இருந்தாலும் நான் வந்துட்டு சொல்றேன் இதுல வந்துட்டு எப்படி பண்ணணும்னு. இதே சேம் ஃபார்மா தான் யூஸ் பண்ணு. ஹை லோ ஆச்சுங்களா. அண்ட் இதோடைய ப்ரீவியஸ் டே உடைய லோ தான் ரிஸ்க். ப்ரீவியஸ் டே உடைய லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் அதுதான் ரிஸ்க். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்த பிறகு டார்கெட் ஸோ 2409
into 1.5%. So 2445 is my target. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸாம்பிள் இங்கேயே எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இங்க எடுத்தீங்கன்னா கூட 2409ல நீங்க எடுத்தீங்களா, இல்ல இங்க கூட எடுக்கலாம். இந்த ரேஞ்சில் எப்போனாலும் எடுக்கலாம். எடுத்த பிறகு ஏன் இது எடுக்கக்கூடாதுன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோ நியரஸ்ட் இருக்குது. நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கூட வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இருக்கும். இதுவும் வந்துட்டு ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே. இன்னொன்று வந்து அந்த ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜ் சொல்லியிருந்தீங்களே அதையும் ஒரு வாட்டி கிளியராக சொல்லிடுங்க. எந்த பர்சன்டேஜ் சொல்லுங்க? இங்கேயா? சேஞ்ச் பர்சன்டேஜ் அது எவ்வளோக்கு மேலே இருக்கணும் என்னன்ட்டு. ஓகே. இதுல வந்து என்னன்னாக்கா வந்துட்டு நான் டாப் 10 செலக்ட் பண்ணிருக்கிறதுனால இப்போ அதர் தென் திஸ் மேக்சிமம் வந்துட்டு 0.8 அண்ட் எபோவ் இந்த எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 0.8. இப்ப பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இப்போ இதுவே நான் கன்சிடர் பண்றேன். 0.8 இருக்கிற எது வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். இந்த அதர் தென் திஸ் டாப் நான் எக்ஸாம்பிள் வாரியர் இன்ஜினியர் ஸோ வாரியர் இன்ஜினியர் நான் செலக்ட் பண்றேன். 5 minutes லாஸ்ட் 5 minutes நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டே உடைய ஹை அண்ட் லோ. ஸோ ப்ளூ கலர் ப்ரீவியஸ் டே உடைய ஹை அண்ட் லோ. அண்ட் இது பைன்றதுனால ப்ரீவியஸ் டே உடைய லோ இஸ் மை ரிஸ்க். ப்ரீவியஸ் டே லோ நேற்று லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பன் அண்ட் ஹை அப்படின்னாக்கா லோன்றது தான் ரிஸ்க் ஃபேக்டர். அந்த டார்கெட் நெக்ஸ்ட் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இங்கே என்ட்ரி எடுத்துங்கன்னா 2873 0.5%. 2916. So 2916 is my target. So 2916 is my. ஸோ ஃபர்ஸ்ட் 5 minutesல உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்காது. இன்னும் என்ட்ரி கிடைக்கல. என்ட்ரி இங்கே வந்தா எடுத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் 2872 2875. இது வந்து டார்கெட் வந்து 2916. இதுக்கு இன்னும் என்ட்ரி வரல. ஓகே. வேற எதனா ஸ்டாக்ஸ் கூட 0.8 அண்ட் எபோவ் இருக்கணும். அதை நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் டிமார்ட் எதனா நீங்க சொல்லுங்க கோகுல். இல்லை நான் அதான் ஏன்னா 160 மெம்பர்ஸ் இருக்கும். யாராவது வந்து கேட்டிங்கன்னா யாரா சொல்லுங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் டவுனும் இதுவாக 0.8 பிலோ 0.8 பிலோ இருந்தா எதுனா ஒன்று சொல்லலாம். சரி ஓகே நம்மளே சொல்லுவோம். PVR Inox டைட்டன் டைட்டன் எது சார்? பிவிஆர் ஐநாக்ஸ் டைட்டன் பிவிஆர் ஐநாக்ஸ் சொல்லியிருக்காங்க கூகுள் சார். கேட்கட்டும், கேட்டா போது சொல்லுவோம். இல்லாட்டி பேசாம அமைதியா இல்ல இருக்கு. பிவிஆர் ஐஎன்எக்ஸ் மைனஸ் 0.25 இது நாட் அட்வைசபிள். 0.8க்கு மேல இருக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ். அப்புறம் கோகுல் என்ன சொன்னீங்க? பிவிஆர் ஐஎன்எக்ஸ் விட்டு டைட்டன் எஸ் திஸ் இஸ் அட்வைசபிள். ஸோ டைட்டன். ஸோ டைட்டன்ன்றது அகேன் பை என்ட்ரி. ஸோ ப்ரீவியஸ் டே 5 minutes இதுவும் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு அதே தான். ப்ரீவியஸ் டே உடைய லோ இஸ் மை ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் த டார்கெட் இஸ் 4263. அந்த பிரைஸ்ல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவீங்க? 1.5%. 1% to 1.5. ஓகே. பிரைஸ் 4000 இருந்துச்சுன்னா 1.5% எவ்வளவு அடிச்சு பார்த்துக்கோங்க. மனோ சார் என்னத்துக்கு நான் சொல்றேன் 1.5%. எந்த ஸ்டாக்ஸாவது எடுத்துங்களோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வொலட்டிலிட்டி இருக்கும் டெய்லி. கண்டிப்பா 0.5 ப்ராஃபிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் மிச்சம் 1% வந்து எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கரெக்ட். அவ்வளவுதான் இருக்கும் யூஸ்வலி. அந்த பேஸ் பண்ணி தான் அந்த வொலட்டிலிட்டி பேஸ் பண்ணி தான். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு லாஸ் ஸ்டாப் லாஸ் எப்படி, அந்த ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் கொடுக்குறது அதோட கன்டினியூ பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலாம். புகழ் சார் மட்டும் அதை கேட்கணும் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி. சொல்லுங்க சார் புகழ் சார்.
ஹலோ புகழ் அன்மியூட் சார். பண்ணிட்டு பண்ணலாம். சார் சார் வணக்கம் சார். சார் இப்போ இதில் ஆ, வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களா சார்? ஸ்டாப் லாஸ் எனக்கு புரியல சார், எந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டேலோ எங்கே மார்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல சார். ஓகே சார், புகழ் சார், இதுவரை என்னன்னாக்கா இப்ப நீங்க பை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. கரண்ட் டேட்ல பை ஓகே சார், என்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா இப்போ டைட்டன் வந்து பை என்ட்ரின்னு சொன்னீங்க. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஆமா, வந்து எங்கே சார்? ஸ்டாப் லாஸ் எங்கனாக்கா இது பை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோ எங்க இருக்குது பாருங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் உடைய லோ தான் ப்ரீவியஸ் டே உடைய லோ, ஓகே 4191. ஓகே அதுக்காக தான் நான் நீங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ரைட் சார். ஸோ அப்போ நான் 4190 4200 பை என்ட்ரி கிடைச்சதுன்னா எடுக்கலாம். இல்ல 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 எடுக்கலாம். இல்ல இல்ல இல்லை அதுக்கு மேலே போகணும் சார். 4200 மேலதான், 4200 மேலதான் பை. உங்க ஸ்டாப் ஓகே சார். லாஸ் ஸோ அப்போ இன்னும் எனக்கு என்ட்ரி 4190. கிடைக்கல. இன்னும் இந்த கிடைக்கல, கிடைக்கல. அதான் சொல்றேன். சரிங்க சார். ஒய்யாக்ஸ் குறைங்க, ஒய்யாக்ஸ் குறைங்க, ஒய்யாக்ஸ் மட்டும் குறைங்க. ஒய்யாக்ஸ் குறைங்க. நிஃப்டி லெவல்ல ஒன்று நான் அப்டேட் பண்ணிடுவா. சாரி, சொல்லுங்க சொல்லுங்க கண்ணன் சார். ஓகே. நிஃப்டி வந்து 25,479 வரைக்கும் வரும். 479 வரைக்கும், அதாவது 10.25 கேண்டில் லோவுக்கு வரும். தேங்க்யூ. சொல்லுங்க மனோ சார். ஒய்யாக்ஸ் குறைங்க, ஒய்யாக்ஸ் குறைங்க. பிரைஸ் சைடில் ஒய்யாக்ஸ் இருக்குல்ல, சைடில் ஒய்யாக்ஸ் குறைங்க குறைங்க. மெதுவா குறைங்க. ஒய்யாக்ஸ் குறைங்க. சின்னதா இருக்குங்க. ஒய்யாக்ஸை கூட்டுறீங்க. இல்ல சைடு ஒய்யாக்ஸ் ரைட் சைடுல பிரைஸ் இருக்குல்ல, அதுக்காக அந்த ஒய்யாக்ஸ் அதை கிளிக் பண்ணி அமுக்குங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே சுருக்குங்க. கிளிக் நீங்க அதை பண்ணி ட்ராக் கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க. சார். கீழே ட்ராக் கீழே பண்ணிட்டு ட்ராக் கீழே பண்ணுங்க சார். ஓகே கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்க. ஓகே. இல்ல நீங்க இல்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாதே. ரெண்டு டவுட் இருக்கு. எல்லா பேருக்கு டவுட் ஓகே, நான் சார் சொல்லிடுறேன். நீங்க பிரைஸ் அதுல ரேஞ்ச் சார்ட்டுக்கு வச்சு போயிட்டு மவுஸ் ட்ராக் பண்ணி இருக்குல்ல கீழே சார், எழுத்துங்க சார். இல்ல இல்ல எல்லாரும் பேசுனதுல அந்த எக்கோ வருது. பிரைஸ் மேல வைங்களேன். வந்துச்சு. மவுஸை வந்து கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. இது சாரி, அந்த வீல், மவுஸ் வீல். அப்படி படிங்க. ஓகே. அப்படியே படிங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப அவருக்கு என்னண்டா, ஏன் ஸ்டாப் ஒண்ணும் செய்யாதீங்க, ஒண்ணுமே செய்யாதீங்க ப்ளீஸ், ஒண்ணும் செய்யாதீங்க. இல்ல ஒண்ணு செய்யல. சொல்லுங்க மனோ. ஏன் அவர் ஸ்டாப் லாஸ் தெரியலண்டா? இல்ல நீங்க நிப்பாட்டினாத்தேன். நிப்பாட்டிங்க. சார். அதாவது ப்ரீவியஸ் டேயோட 5 மினிட்ஸ் கேண்டிடோட லோவும் நேத்துடைய லோவும், எஸ்டர்டே நேத்துடைய லோவும் ஒன்னா இருக்கு. அதனால அவர் ஸ்டாப் லாஸ் அவுட். இந்த பைக்கு வந்து நேத்துடைய லோ தான். அது இன்னைக்கோட நேத்துடைய 5 நிமிஷம் கேண்டிலோட லோவும் க்ளோஸ் லோவும் அங்கதான் இருந்துச்சு. நேத்துடைய லோவும் அங்கதான் இருந்துச்சு. அதனால அந்த 4200 தான் ஸ்டாப் லாஸ். இதே இது வேற ஏதாவது ஸ்டார்ட், வித்தியாசமா ஸ்டார்ட் எடுங்க. இது இல்லாத ஸ்டார்ட் எடுங்க. இது இல்லாத, இந்த ஸ்டாக் இல்லாத ஒரு ஸ்டார்ட் எடுங்க. சப்போஸ் நான் இது இருக்கிறேன், யூனிட் டிஸ்பியர் யூஎன்ஐ. நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துங்க. அப்படியே ஒண்ணுமே செய்யணும். அப்படி பாருங்க. ஓகேவா? நீங்க அப்படி நிப்பாட்டின, நீங்க அமைதியா நிப்பாட்டினா நல்லா. சரி. ஓகே. இப்ப நேத்தோட 5 நிமிஷம் கேண்டில் அப்படியே சார்ட்டை மட்டும் பிளஸ் பண்ணுங்க. எதுவுமே செய்யாதீங்க. அங்க எதுவும் பண்ணாதீங்க. நான் சொல்ற முடிச்சு சார்ட்ல கீழே பிளஸ் மைனஸ் இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. அங்கல்ல சார்ட்ல அந்த பிளஸ் மட்டும் பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் கொஞ்சம் பிளஸ், இன்னும் கொஞ்சம் பிளஸ். நிப்பாட்டிங்க. நேத்துடைய கடைசி 5 நிமிஷம் கேண்டில் பார்த்தீங்களா, அதுல கோடு போடுங்க. எதுவுமே செய்யக்கூடாது. சார்ட்டை எதுவுமே பண்ணக்கூடாது. நேர கோடை மட்டும் எடுத்து போகணும். நேற்று 5 நிமிஷம் பை அண்ட் போட்டீங்க. இப்ப இது அப்படியே இதுல எதுவுமே இல்ல. இப்ப நான் பை எடுக்கணும்னா 1402க்கு மேல வேணா பை எடுப்போம். ஓகேவா? ரைட் சார். ஓகேவா? இதுக்கு ஸ்டாப் லாஸ் எதுண்டா, கீழே வாங்க 3 மணிக்கு சார்ட்டை நகர்த்தாதீங்க. அந்த லோ இதுதான் ஸ்டாப் லாஸ். அந்த 5 நிமிஷம் கேண்டிலோட லோ கிடையாது. நேத்துடைய லோ ஸ்டாப் லாஸ். கிளியரா? ஓகே சார். செல்லு போறீங்க. ப்ரீவியஸ் டேயோட ஹை ஸ்டாப் லாஸ் இதை அப்படியே வச்சுங்க. இதே ஸ்டாக் எல்லா கூடயும் அழிங்க. அழிச்சுங்க. சார்ட்டை மூவ் பண்ணாம அப்படியே வைங்க. சார்ட்டை எல்லா கூடயும் அழிங்க. சரி. அழிச்சுங்க. இப்ப இதுல அப்படி செல் போறோம். இதே சார்ட்ல நம்ம இன்னைக்கு செல் போறோம்டா, இதே சார்ட்ல செல் போறோம். அதே கோடை போடுங்க. 2 கோடை போடுங்க. இதை 5 மினிட்ஸ் போட்டுமா? இது 5 மினிட்ஸ் அதே பண்ணிட்டு அப்படி கோடை போட்டு சார்ட்டை மூவ் பண்ணாதீங்க. அப்படி வச்சிருங்க. இப்ப நீங்க செல் போறோம். ஓகே. செல் போனா இந்த நேத்துடைய ஹேண்டில் ஹைக்கு போங்க. நேத்து ஹேண்டில் ஹை.
அதுதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே, டன். சரி, இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கு. இங்க 1400 இருக்கு. ஒண்ணுமே செய்யாதீங்க வெங்கட், ப்ளீஸ் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. 1402, 1430. இப்ப ஸ்டாப் லாஸ் எவ்வளவு புகழ் சொல்லுங்க. சார் அதுதான் சார் நான் கேட்க வந்தேன். ஏன்னா இது ஒரு சில இல்ல ஸ்டாக்ஸ்ல வந்து இல்ல, ஒரே சிம்பிள் நான் சொல்லி முடிச்சிடறேன். 1402, 1430 உங்க ஸ்டாப் லாஸ் எவ்வளவு? 1430 சார். கிடையாது. உங்க என்ட்ரி வந்து 1399. லோ கட் பண்ணாதான் எடுப்பீங்க, ரைட்டா? ஆமா சார். அப்ப 1399க்கும் 1430க்கும் வித்தியாசம் எவ்வளவு? எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? அதுக்காக தான் சார் அந்த பெர்சன்டேஜ் விகிதம் அதிகமா இருக்கே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு தான் சார் நான் இல்ல கேட்க இல்ல, வந்தேன். அதை மாத்திரத்தான் சொல்ல போறோம். அதை மாத்திரத்தான் சொல்ல போறோம். அப்போ ஓகே சார். 31 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளவு இருக்கு? 1399 மைனஸ் 1430. 31 பாயிண்ட் ஆமா ஸ்டாப் லாஸ். 20%. இல்ல எஸ் சார். பர்சன்டேஜ் வேணாம் வந்துட்டு, உங்களுக்கு நைட்டு பேசணும் பாத்தீங்க, அதை சரி சொல்லிடுவோம். இப்ப இந்த சரி சரி. ஸ்டாக்ல நீங்க எவ்வளவு லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டாக்கு நான் 1000 ரூபாய் ரிஸ்க் எடுப்பேன், 500 ரூபாய் ரிஸ்க் எடுப்பேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்லுங்க. ஆமா சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லாட் இது ஒரு 5000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. எனக்கு அதுல இருந்து 2% சார் ஒரு. இல்ல, எனக்கு அமௌண்டா சொல்லிருங்க, ரொம்ப சிம்பிள். 5000 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்குக்கு நான் இவ்வளவு லாஸ் பண்ண தயாரா இருக்கேன், இது மட்டும் தான் கேள்வி. ஓகே 1000 ஒரு ரூபாய், 500 500 சார். 2000 ரூபாய், 500 500. 10% சார். இருந்தாலும் 500ன்னு வச்சுக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, பர்சன்டேஜ்ல வேணாம், ரொம்ப சிம்பிள். எல்லா பத்தியும் ஈஸியா புரியும். 500 ரூபாய் நீங்க லாஸ் பண்ண தயாரா இருக்கீங்க இந்த ஸ்டாக்ல, என்ட்ரி போவீங்க. ஓகே 500 ரூபாய் இந்த ஸ்டாக்ல லாஸ் வரணும். அப்ப 31 பாயிண்ட் 31, 500 டிவைடட் 31 எவ்வளவு வரும்? ஒரு நிமிஷம் சார். 16 ஸ்டாக் நீங்க விக்கலாம், ஓகேவா? ஓகே சார். இப்ப 16 ஸ்டாக் உங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சா உங்க லாஸ் 500 ரூபாய். எஸ் சார். இது புரியுதா? ஏன் 500 ரூபாண்டு? உங்க லாஸ் எவ்வளவோ 500 ரூபாய், அதுல எவ்வளவு இந்த கேப் இருக்கோ அந்த கேப்பை டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் இந்த ஸ்டாக்ல இருக்க லாஸ், உங்க லாஸ். எனக்கு 1000 ரூபாய் ஓகே லாஸ் பண்ணீங்கன்னா 32 ஸ்டாக் விற்கலாம். எஸ் சார். அப்ப 10 ஸ்டாக் எடுக்கிறீங்க, 10லயுமே 500 ரூபாய் லாஸ் பண்ணிருக்கீங்கன்னா 10 ஸ்டாக் கூடிய குவாண்டிட்டி மாறிக்கிறோம். எஸ் சார். குவாலிட்டிக்கு இல்ல, குவாண்டிட்டி நம்பர்ஸ் மாறிக்கிறோம். ஒண்ணுல 100 ஸ்டாக் எடுப்போம், ஒண்ணுல 8 ஸ்டாக் எடுப்போம். ஆமா சார். இப்ப இந்த ஸோ ஸ்டாக்ல குவாண்டிட்டி வந்து பேஸ் எனக்கு பண்ணி தான் நமக்கு. அப்பதான் உங்க லாஸ் வந்து ஒரே சீரா இருக்கு. ப்ராஃபிட் அவர் ரேஷியோ வச்சிருக்காரு, ப்ராஃபிட் நல்ல ரேஷியோ வச்சிருக்காரு. ஆமா சார். 1.5% நல்ல ரேஷியோ தான் ஆக்சுவலா. ஆனா வெங்கட், ஸ்டாப் லாஸ் நீங்க ரொம்ப கம்ப்ளீட் அதிகமா பண்ணலாம். இருக்கே அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்ப அதை நீங்க குறைச்சிட்டோம். எப்படி குறைச்சிட்டோம்னா, நம்ம ஏன்னா எல்லாம் பிக்சட் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. அவர் என்ன சொல்லிடுறாரு, நேற்று ஹை இருந்தா ஸ்டாப் லாஸ், நேற்று லோண்டா ஸ்டாப் லாஸ். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம குவான்டிட்டியை நம்ம லாஸுக்கு ஏத்தாப்ப கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே ஓகே சார். ஆமா சார். நம்ம இப்போ வெங்கட், ஒரு நீங்க ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணுங்க. எடுக்கிறோம்னாக்கா அதுல. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. மனோ சார். சூப்பர், சொல்லுங்க. இல்ல இல்ல, என்ன கேட்டீங்களான்னு நான் கேட்கிறேன். இல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணு. ஏன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் பயப்படுறாங்கல்ல, அது கிடையாது. ஓகே சரி சரி. இப்போ இது நான் முடிச்சுட்டேன். ஸோ அதர் தென் தி ஸ்டாப் கெய்னர் டாப் லூசரை விட்டு வேற இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க யாருன்னா சொல்லுங்க, வேற எதுனா மோர் தென் 0.8% மேல இருக்கிறத நீங்க சொல்லுங்க. ஐ எம் கோயிங் டு டெஸ்ட். டாடா கம்யூனிகேஷன்ஸ் பாருங்க சார். பாக்குறேன் ரவி, ஒரு நிமிஷம். நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். மோர் தென் 80%, 0.8 இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கடையில அந்த இன்னொன்னு சொல்லிட்டேன். அந்த புட்டு ஏன் எடுத்தோம்னா 12:30 மேல வந்து மார்க்கெட் மேல போச்சு, மேக்ஸ் மணி இன்க்ரீஸ் ஆகல, டிஃபால்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆன மேக்ஸ் மணில இருந்துச்சு. அப்ப அது ஃபேக்கா மேல போகுது. எப்ப பிசிஆர் டிக்ரீஸ் ஆகுதோ அங்கிருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். கரெக்டா 12:40 அங்கிருந்து ட்ரைவ் ஆச்சு. கரெக்டா 1 மணி நேரம் கீழே வந்துச்சு. யாராவது பிசிஆர் பார்த்து பழகிறாங்க போய் பார்த்துக்குங்க. போய் 12:35 இருந்து மேக்ஸ் மணி நின்றுச்சு. மார்க்கெட் சும்மா மேல போச்சு, அங்கிருந்து கீழே வந்துருச்சு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மாஸ்டர் நான் புக் பண்ணிட்டேன். ஓகே டன் டன்.
பாத்தீங்களா சாட்ல? பார்த்துட்டேன் 20 எடுத்தது ஓகேவா? ஆவரேஜ் 25, 161 ஆமா plus, ஆமா 161 plus. ரவி சொல்லுங்க, எந்த ஸ்டாக் நீங்க சொன்னீங்க ரவி? Tata Communication. ஓகே. Sorry sir, Tata Consumers. ஓகே. சார் இதுல வரல சார், அது டாடா கன்சூமர் இந்த லிஸ்ட்ல செலக்ட் பண்ணிக்கிறீங்களா ரவி? அதுல இல்ல டாடா இதுல. கம்யூனிகேஷன் தான் சார் அங்க இருக்கு பாருங்க, அதுதான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். 27ல இருக்கு டாடா கம்யூனிகேஷன் தானே அது. இல்ல அதுவும் இல்ல. சரி இருந்தாலும் வந்துட்டு இது 0.92 மோர் வருது சார். 0.9 வந்துச்சு. எங்க சார் இல்ல சும்மா நீங்க ஸ்டாக்ல போய் அடிங்க, 27வது ஸ்டாக் டாடா கம்யூனிகேஷன் சார். டாடா 27. கம்யூனிகேஷன். ஆ ஸோ இது பை என்ட்ரி, பை நோ சைடு என்ட்ரி. வந்துட்டு. ஸோ இட்ஸ் அ புல்லிஷ். நோ என்ட்ரி. ஓகே, நோ என்ட்ரி. ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் கரண்ட்லேயே வரல இது. ஸோ இனியுடைய எஸ்டர்டே உடைய ப்ரீவியஸ் டே உடைய லோ தான் இது வந்துட்டு ரிஸ்க். ரவி பாருங்க, ஸோ இதுதான் என்ட்ரி பிரைஸ் வந்துட்டு 1654 வந்தா என்ட்ரி பை என்ட்ரி கொடுக்கலாம். இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1639. ஆஸ் ஆஃப் நோ இன்னும் என்ட்ரியே இல்லை இது. Okay. எனிபடி எல்ஸ் வேற என்ன சொல்லணுமா? வேற என்ன கொஸ்டின் கேட்கணுமா? கேட்கலாம். வெங்கடேஷன் பிரதர், ஸோ நீங்க இப்ப சொன்னது வந்து இது வந்து என்ட்ரி பை சைடு மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ சேம் இது நீங்க ரெட் இது எடுத்தீங்கல்ல, லைக் நெகட்டிவ்ல இருந்த ஸ்டாக்ஸ். ஆமா சொல்லுங்க. ஸோ அதுல நீங்க இது காட்ட முடியுமா? ஏன்னா பிவிஆர் ஐநாக்ஸும் அந்த மாதிரி -0.25ல இருந்தது. அது இது கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த லாஜிக்காக தான் கேட்குது. பிவிஆர் ஐஎன்எக்ஸ் ஆ இது ஏன் கட்? பிவிஆர் ஐஎன்எக்ஸ் ஏன் ஃபைண்ட் ஆக மட்டும் தெரியல. ஒரு நிமிஷம். கண்ட்ரோல் இல்ல பாசிட்டிவ்க்கு 0.8 இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமா 8.8 ஓகே, நெகட்டிவ்க்கு அகைன் 0.8க்கு மேல இருக்கு. மைனஸ், அதுதான் மைனஸ் பாயிண்ட் 0.8. அதுதான் நான் ஃபில்டர் பண்ணது. பிவிஆர் ஐநாக்ஸ் பாருங்க, அது 1.25ல எதுமோ பார்த்த மாதிரி ஞாபகம். மைனஸா பிளஸ்? அது இதுல இல்ல, மைனஸ் அதனால மைனஸ் தான் மைனஸ். இதுல இல்ல. பட் இருந்தாலும் நாங்க செக் பண்றோம். அனாலிசிஸ் ஷீட்ல பாருங்க. இந்த ஷீட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணீங்க? மார்னிங் டவுன்லோட் பண்ணது ப்ரோ? மார்னிங் 9:15க்கு இங்க டைம் இருக்குது பாருங்க. 9:16 டவுன்லோட் பண்ணி 9:17 15க்கு வராது. இங்க பாருங்க அந்த டைம் 9:17. ஓகே. அப்போ அந்த ஸ்டாக் வராம இருந்திருக்கும்ல? இல்ல அந்த அனாலிசிஸ் ஷீட்ல பார்த்துட்டு தான் கேட்டேன். ஓகே அனாலிசிஸ் சார். ஷீட்ல அதான் அப்போ நான் டவுன்லோட் பண்ணதும் 9. நீங்க சொல்றது கரெக்ட். அது அந்த டைம்ல அந்த ஸ்டாக் வராம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ரவி சார், அந்த ஷீட்ல. ஸோ ப்ரீவியஸ் டே உடைய லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது செல் என்ட்ரின்றதுக்காக ப்ரீவியஸ் டே உடைய ஹை இஸ் மை ரிஸ்க். ஸோ நம்ம என்ட்ரிங் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1025 என்ட்ரி எடுத்தாச்சு. இது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 1056. அந்த டார்கெட் இதுனாக்கா 1024 into 1.5%.
1008. As of now இது என்ட்ரி வந்திருக்குது. ஸ்டில் இட் இஸ் ரன்னிங். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குங்களா? ஓகே, இது இது வந்து டவுன் சைட் தானே? டவுன் சைடு அதுதான் நான் சொல்றேன். டவுன் சைடுன்றதுக்காக என்ட்ரி நம்பர் இங்க 1025 இதோட ஸ்டாப் லாஸ் 1056 அண்ட் டார்கெட் இஸ் 1008. ஆல்ரெடி என்ட்ரி எடுத்திருக்கு. இப்போ வந்துட்டு என்ட்ரி ரன்னிங் எடுத்து ஆயிடுச்சு. லாஸ்ட்ல ஓடிக்கிருக்கு. ஓகேவா? அவர் ரன்னிங்ல அதான் இருக்கு. கேட்கிறேன். டவுன் சைடு மேல போய்க்கிருக்கேன். டவுன்ல எடுத்திருக்கோம். இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஆனா எடுத்ததுல இருந்து 24ல இருந்து 34 8 பாயிண்ட் லாஸ்ட்ல ஓடிக்கு. கிளியர். ஓகே ஓகே. ஓகே, அதான் டவுட். என்னடா மேல வர சாட்டை கீழேன்றாங்க. லாஸ்ட்ல ஓடிக்கு. இல்ல மறுபடியும் அந்த ஹையை கட் பண்ணா மாற முடியாதா? அந்த 5 நிமிஷம் ஹையை கட் பண்ணா இல்ல, எந்த அவருதான் ஐ சொல்லணும். எந்த ஐ முகமது சார்? இப்ப கீழே டவுன் ஆயிடுச்சு, திருப்பி மறுபடியும் அந்த 5 நிமிஷம் ஹையை கட் பண்ணி மேல போகுது இல்ல? எது சொல்றீங்க? இந்த இல்ல, இந்த இல்ல. கேண்டிலா அவங்க செகண்டா? இது வந்து டவுன் சைடுக்கான ஸ்டாக் அமௌண்ட் டவுன் சார். சைடு. இது ஓ, இப்போ அப் சைடுக்கான ஸ்டாக் கிடையாது. இது வந்து டவுன் டவுன் சைடு. சைடுக்கான ஸ்டாக் தான் அவங்க அனலைஸ் பண்ணி அந்த இது ஷீட்ல வந்து இதை எடுத்திருக்காங்க. எடுத்து இது வந்து காலையில நம்மளுக்கு வந்து எத்தனை மணிக்கு இல்ல 9:15 அது வந்துருது. இல்ல இல்ல கீழே வந்துருது. இது 10 o'clock தான் வந்து இதுக்கு வந்து என்ட்ரி ஆகுது சார். ஆக்சுவலி 10 o'clock அந்த கேண்டில் தான் என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. இப்போ வந்து மேலே வந்து ஸ்டாப் லாஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. நேத்தோட ஹையா ஸ்டாப் லாஸ் வச்சு போயிட்டு இருக்கு. ஆமாம் சார். இது ஆனா வந்து இந்த டவுன் சைடுக்கான ஆனா நான் அந்த நேத்து கடைசி நிமிஷம் பைய கட் பண்ணாலும் வெளியே வரணும்னு தேவையில்லை. அது வந்து இல்ல அவங்க இல்ல. கான்செப்ட் படி அவங்க அதில் ஹை வச்சிருக்கிறாங்க சார். அதை கட் பண்ணா வெளியே வரணும் தேவையில்லை. அப்ப ஆமாம் சார். ம்ஹும். ஆமாம் சார். இது என்னத்துக்கு இப்படி பண்றாக்கா? எந்த ஸ்டாக்ஸ் நீங்க பாத்தீங்களா, எவ்ரிடே நீங்க போய் பாத்தீங்கன்னா வொலட்டிலிட்டி இவ்வளவு ரேஞ்சில தான் 1.1% 1.5% தான். எந்த கேண்டில் எது வேணாலும் நீங்க செக் பண்ணுங்க. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அந்த வொலட்டிலிட்டி பேஸ்ட் அப்பான் இந்த கேல்குலேஷன். ஓகே. வேற யாருன்னா எதனா கேட்கலாம். வெங்கடேஷ் ஒரு கொஸ்டின். சொல் ரவி. ஒன்றும் இல்லைங்க. இதே நீங்க என்ட்ரி எக்ஸிட்ஸ் நீங்க என்ன டார்கெட்ஸ் எல்லாம் பிளான் பண்றீங்களா? இதே சார்ட்ஸ் ஒரு நிமிஷம் நீங்க கீவேர்ட்ஸோட ட்ரேடிங் வியூல ஓபன் பண்ணுங்க. நம்ம இண்டிகேட்டர் ஓகே. சொல் ரவி. எந்த ஸ்டாக்? இதே ஸ்டாக்கா? இதே ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். இண்டிகேட்டர் ட்ரேடர்ஸ் எட்ஜ் ஒரு நிமிஷம். PVR INX. ஓகே. சரி, எந்த இண்டிகேட்டர்? இது டிஹெச் சிபிஆர் பை டிஹெச் ட்ரேடர்ஸ் சிபிஆர் பை ஸ்பேஸ் பை சிபிஆர் பை DTT-ஆ? இல்லைங்க, பை டிஹெச் பை ட்ரேடர்ஸ் எட்ஜ் டிஹெச் ஸ்பேஸ் கொடுங்க. இங்க ஸ்பேஸ் இருக்குமா? பைன்றது TH. இதுவா? அதுதான். ரெண்டு இருக்கு. ஒன்னு க்ளோஸ் ரெண்டு இண்டிகேட்டர் 2 இடம் போட்டீங்க. ஓகே ஓகே. ஜஸ்ட் ஓகே. ஸ்கிரீன் சிம்பிள். நீங்க பெருசு பண்றீங்களா? அந்த இது ஆட்டோ இது பண்ணுங்க. சார்ட்ல ரைட் சைடுல போயிட்டு கிளீனர் பிரைஸ்ல ஏன்னு வரும் பாருங்க, அது செலக்ட் பண்ணுங்க. அது ஓகே, செலக்ட் பண்ணுங்க. சார்ட்ல ரைட் சைடுல போயிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஓகே. ரவி சார், இதை நீங்க உங்களோட இண்டிகேட்டர்ல நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்றதுக்கு நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஓகே சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்கல்ல சார். ஓகே அது ஓகே. அதுக்காக தான் தப்பா எடுத்துக்காதீங்க.
இல்லை இல்லை அது அவங்க மெத்தடில் அவங்க போட்டோம். நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகேங்க ஷேர் பண்ணுங்க அதுக்காக தான் சார். அதை ஒரு நிமிஷம் ஷேர் முடிச்ச பண்ணுங்க. உடனே ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ரவி சார். வெங்கடேஷ் ப்ரோ, நீங்கள் இதை தவிர ஆ வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதை வந்து இப்போ சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் மேபி பிஸியாக இருப்பாங்க, ஓகே. அதனால் கேட்காம இருப்பாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இதை தவிர ம். நீங்கள் வேறு ஏதாவது இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போ கேப் அப் கேப் டவுன் ஆனா கூட இதே கான்செப்ட் தான். நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டுனாக்கா, இது வந்து நான் டெஸ்ட் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 35 டேஸ்க்கு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்லி இன்ட்ராடே கேஷ் செக்மெண்ட். ஸோ என்ட்ரி, எக்ஸிட், அப்புறமா டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் சொல்றேன். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எந்த டே இருந்தாலும். ஈவன் ஃபார் இன்னைக்கு வந்து சென்சிட்டிவ் நியூஸ், இன்னைக்கு வந்துட்டு எதனா ஒரு ஸ்டாக் இன்னைக்கு நியூஸ் இருக்கிறத சொல்லுங்க, அது கூட நான் டெஸ்ட் பண்ணி தரேன். இட் அப்ளிகேபிள் வாட் எவர் த கண்டிஷன்ஸ். என்ன கேலண்டர் இருந்தாலும் இது ஒர்க் ஆகுது. இன்னைக்கு எதனா நீங்க ஸ்டாக் சொல்லுங்க யாராவது, இன்னைக்கு ஈவெண்ட் இருக்க ஸ்டாக்ஸ் அதை நம்ம செக் பண்ணலாம். இதுதான் நான் சொல்ல வேண்டியது. இது விட்டு இல்ல, வேற எதனா ஈவெண்ட் இருக்க ஸ்டாக் சொல்லுங்க, இன்னைக்கு ரிசல்ட் இருக்கிறது, அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நீங்களே எதாவது பார்த்துருப்பீங்களா? ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்களே எதாவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். ஈவெண்ட்ஸ் இங்க இன்னைக்கு இருக்கிற ஈவெண்ட்ஸ் எதனா ஸ்டாக்ஸ் எதுல பாக்குறது? ஸ்கேனர்ல பார்க்கணும், எங்க பார்க்கணும் இன்னைக்கு அதில் ரிசல்ட்? ட்ரேடிங் உள்ள வருவோம், அப்படி இல்லாட்டி ஒன்று பண்ணுவோம். ம். ஆஹ் இது இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே. ஈவெண்ட் ஸ்டாக்ஸ் இது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். Novath Industries சரி. ஓகே, சொல்கிறாங்க பாருங்க. என்ன சார்? Novath Industries NOVAR. ம். இது இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பார்க்கறது. ஏஐ கூட சொல்லி நோவார் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. Novath Industries. சார் கேஇஐ பாருங்க. ஓகே, போறோம் சார். Novath Industries. கேஇஐ நோ என்ட்ரி இல்லை இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இது வந்துட்டு as per the protocol. ஸோ சார்ஜ் வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து டைரக்ஷனுக்கு இங்கே செக் பண்ணிக்கிறேன், இங்கே இருக்குதா 9:17க்கு இல்லை. ஸோ அது இல்லாததுனால ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நான் எடுத்துக்கிறேன். இது அப் ட்ரெண்ட் கேண்டில் வந்து, ஸோ அப் ட்ரெண்ட் கேண்டில் இருக்கிறதுனால இது வந்து பை என்ட்ரி. ஸோ பை என்ட்ரின்றது போது ப்ரீவியஸ் டே உடைய லோ தான் ஸ்டாப் லாஸ். ஸோ ப்ரீவியஸ் டே உடைய லோவும் லாஸ்ட் மினிட் 5 மினிட்ஸ் லோவும் ஒன் அண்ட் த சேம். ஸோ அப்போ இது வந்து என்ட்ரி வந்து இங்க கொடுத்துருக்குது 4578. இங்க பார்க்கலாம் 4578 எதுனா இருக்குதா? இல்லை, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குது, பட் இதுக்கு என்ட்ரி வரல. ஸோ 4578 அந்த டார்கெட் இஸ் 1.4646. Four, 4646. ஸோ இது என்ட்ரி கிடைச்சிருந்தா இது டார்கெட், இது என்ட்ரி கிடைக்கல. ஸோ 4578 நேற்று உடைய ஐ வந்து 4578, இன்னைக்கு உடைய லோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுக்க முடியாது, செகண்ட் கேண்டில் எங்கன்னா பார்த்தோமா வரல. ஸோ இது வந்து கிடைக்கல. பட் இன்னொன்னு நான் சொல்றேன், இதுல வந்துட்டு 1 or 2 பாயிண்ட் வச்சுன்னு மேனேஜ் பண்ணி எடுக்கலாம், பட் ஆஸ் பர் ப்ரோட்டோகால் இந்த பிரைஸ்க்கு தான் எடுக்கணும். ஆன்சர் பண்ண ப்ரோ உங்க question. ஓகே ஓகே ஓகே. புகழ் சார் அது புகழ் சொல்லு சார். சார் அந்த அந்த பிவிஆர் ஐநாக்ஸ் பண்ணீங்களா சார், அது கொஞ்சம் போங்களா சார், அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். ஓகே. பிவிஆர் பிவிஆர் ஐநாக்ஸ். ஐஎன்எக்ஸ். எஸ் எஸ் சார். சார் இப்போ இது வந்து பை என்ட்ரிங்களா சார்? இது வந்து பை என்ட்ரிங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மேஜர் கிரைட்டரியா வந்துட்டு இந்த ரிப்போர்ட் டவுன்லோட் பண்றோம் இல்லையா 9:17க்கு,
இந்த ரிப்போர்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆமா சார். டாப் டென்னுக்குள்ள இருக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் டாப் 10 ஓகே. இல்ல. இது என்னத்துக்கு நான் கன்சிடர் பண்ணனாக்கா பிவிஆர் ஐஎன்எக்ஸ் மோர் தென் 0.8 பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் இருந்தாக்கா பை சைடு, மைனஸ் இருந்தாக்கா செல் சைடு. ஸோ ஓகே சார். அதுக்காக நான் செக் பண்ணேன் பிவிஆர்ஐஎன்ஓஎக்ஸ். பட் இது அட்வைசபிள் இல்லை. ஏன்னாக்கா 9/17 நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட் வரல, இந்த ரிப்போர்ட்ல அது இல்லை. ஓகே. ஸோ ஓகே அது சார். ரைட் சார். இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா அவரு கேட்டாருன்றதுக்காக நான் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 5 ஓகே சார். மினிட்ஸ் இது என்னன்னாக்கா பேரிஷா இருக்குது. பேரிஷா இருந்த போது நம்ம செல் என்ட்ரி தான் போயிருக்கணும். பட் இது அட்வைசபிள் இல்லை. ஆஸ் பர் ரிப்போர்ட் இது அட்வைசபிள் இல்லை. இருந்தாலும் நான் ஓகே. செக் பண்ண எப்படி ஒர்க் ஆகுது. செக் பண்ணும்போது நீங்க செல் எடுத்துருந்தீங்கன்னா கூட டார்கெட் செல் எடுத்து இப்போ செல் என்ட்ரி எங்க வந்தது 1025 அண்ட் ஸ்டாப் லாஸ் இஸ் 1056. இது இப்போ இன்னும் வந்துட்டு லாஸ்ட்ல தான் போயிருந்தது. 1024ல இருந்து 1032னாக்கா ஆல்மோஸ்ட் 8 பாயிண்ட் லாஸ்ட்ல போயிடும். ஸோ ஸோ அப்போ ஆஸ் பர் தி ஸ்ட்ராட்டஜி நம்ம அந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் அந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் புல்லிஷ் எதுவோ அல்லது டாப் 10 ஸ்டாக்ஸ் எது லோவஸ்ட் கெய்னரோ அவங்கள தான் சூஸ் பண்ணிக்கணும். அப்படிதானே சார்? அதன் பிறகு தான் நம்ம அப்படியே இது ஒர்க் பண்ணணும். அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 0.8%, 0.8 0.8 சேஞ்ச் வந்து பிளஸ் 0.8. ஆர் மைனஸ். ஓகே. பிளஸ் ஆர் மைனஸ்ல 0.8 இருக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ்ல, பிளஸ் இருந்தாக்கா புல்லிஷ், மைனஸ் இருந்தா பெரிஷ். ஓகே சார். ஏன்னா அந்த பிவிஆர் எனக்கு வந்து இப்போ செல் பண்றதுக்காக நம்ம எடுக்கிறோங்கும் போது ஸ்டாப் லாஸ் வந்து 1.5% அவையில இருக்கு. பட் நமக்கு டார்கெட் வந்து 1% தான் இருக்கு. இது ஆக்சுவலாக ஆமா கரெக்ட். ஏன்னாக்கா நம்ம இதை மேனேஜ் பண்ண டார்கெட், கரெக்ட். பட் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு 26 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆ ஓகே கரெக்ட் சார். நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஸோ நீங்க கேட்கலாம் ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் வந்து நம்ம லாஸஸ் ரிஸ்க் அதிகமா ரிலீஸ் பண்றது தானே சார். அதிகம். ஸோ அதுக்காக அதான் ஆனா தான் சார் கேட்டேன். நீங்க நீங்க சொல்றது கரெக்ட். பட் இது வந்து நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, இது அனலைஸே பண்ணக்கூடாது எஸ், இல்லையா ஆமா. இன்னைக்கு இது ஆஸ் ஆஃப் நீங்க ஆக்சுவலி அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் நான் கேட்டுக்கிட்டேன் சார். ஆக்சுவலா நம்ம கிரிட்டேரியா வந்து 0.8 அந்த ஃபார்ம் டேட்டாக்குள்ள எது டாப் 10ல இருக்கோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி. இல்ல டாப் 10 கூட வேணாம், 0.8 கூட நீங்க எடுத்துக்கலாம். அப் டு 0.8ல இருந்து எபோ. ரெண்டாவது அந்த டேட்டாக்குள்ள இருக்கணும் இந்த ஸ்டாக். ஆமா அதுக்குள்ள இருக்கணும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஓகே, நிறைய ஸ்டாக்ஸ் கேட்டிருக்கீங்க, ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் கேட்டிருக்கீங்க. அதை பார்க்கலாமா இல்லாட்டி நீங்கள் எல்லாரும் இது அப்படியே வந்து பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் விக்னேஷ்? இல்ல கேட்கலாம், நம்ம ஓகே. பார்த்துடலாம் லைவ்ல. அவங்க டவுட் விக்ரம் இருக்குல்ல. சோலார் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இது ஈவென்ட் ஸ்டாக், ரிசல்ட் ஸ்டாக் ஏதாவது இருக்குமா தெரியல. நீங்கள் கேட்ட ஒன்றா எத்தனை ஸ்டாக் சரி போட்டோம்? சார் ஓகே, இதான் நான் பார்த்துனேன் அதுக்குள்ள. ம். ஸோ விக்ரம் சோலார் இது இல்லை. ஸோ இது வந்துட்டு நான் சொல்றேன், இந்த கேண்டில் வச்சு நான் சொல்றேன், அனலைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பேரிஷ் இருக்குது. ஸோ இது செல் என்ட்ரி. செல் என்ட்ரினாக்கா இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல 215 இருந்தது. இது என்ட்ரியே இல்லை ஆஸ் ஆஃப் நோ. இது கேப் டவுன்ல, இது கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும் என்ட்ரி பட் கிடையாது. கேப் டவுன் இருந்தா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் பக்குல். கன்சிடர் ஆனாக்கா பண்ணி நான் தான் சொல்கிறேன், கேப் டவுன் கேப் அப் எல்லாத்துக்குமே. இப்போ இது வந்துட்டு ரிசல்ட் இருக்குது டில் 2 o'clock எல்எம்எக்ஸ் லண்டன் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் 1:30 to 2 o'clock ஓபன் பண்றது ஸ்பைக் ஆகலாம். ஸ்பைக் ஆகி இங்க டச் பண்ணிட்டு வரலாம். நம்ம அட்வான்ஸா நம்ம போட்டு வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க போட்டு வச்சிடலாம். இங்க போட்டு வச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி ஆயிடும். அதுதான் சொல்ல 3:15 ஈவன் 3 o'clock வந்தா கூட எடுக்கலாம். நான் அதுவும் டெஸ்ட் பண்ணிட்டேன். 3 o'clock வந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இமீடியட்டா ஸ்பைக் ஆகுது. 3 o'clockல இருந்து 3:05 ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்ஸ் இது பாக்குறேன் காலப்பிரக்கு. இது அவ்வளவுதான். இது பாரு, இது அட்வைசபிள் இல்ல. பட் இது வந்துட்டு இங்க இருந்து நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோ என்ட்ரி. ஏதோ ரேண்டமா செலக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் செல் என்ட்ரி பிகாஸ் ஆஃப் பெரிஷ் கேண்டல். இது அந்த லிஸ்ட்ல இல்ல. ஸோ செல் என்ட்ரின்றது ப்ரீவியஸ் டே உடைய ஹை. நீங்க இங்கேயே எடுத்திருந்தா கூட 767ல இருந்து 781. ஓகே. 761 டார்கெட். 761 into 749. ஸோ யூஸ்வலா வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கிறது மோஸ்ட் ப்ராபபிலி இந்த லிஸ்ட்ல வர்றதில்ல. ஓகே.
அதே மாதிரி நம்மளது டார்கெட் அவ்வளவுதான். டார்கெட் வந்துட்டு 1.5% வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆனா 1.5% வரைக்கும் இது என்ன நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம்னாக்கா எது என்ட்ரி வருதுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் நம்ம ஃபைண்ட் அவுட் நம்ம சொல்ல முடியாது எப்போ வர என்ட்ரின்னு. ஆனா வந்துட்டு டாப் அந்த 10ல வந்துட்டு இல்ல டாப் 5ல கூட நீங்க செலக்ட் பண்ணி டாப் 5ல இருந்து மேல போட்டு இந்த மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கூட போட்டு விட்டுடலாம். பை வந்தா இங்க, செல் வந்தா இங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஃபோர்டிஸ் வந்து பைசைக்கிள் இருந்துச்சு. பார்க்கலாம். 40s இந்த பேண்ட்ல இருக்குதான்னு. இருக்குது. ஸோ பை என்ட்ரி. ஆவா. ஸோ இது என்ட்ரியே வரல ஆஸ் ஆஃப் நோ. பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ, ஹை லோ. அண்ட் இது வந்து பை என்ட்ரின்றதுனால ப்ரீவியஸ் டே உடைய லோ தான் மை ரிஸ்க். அண்ட் டார்கெட் 909 922 target. And as of now, இன்னும் என்ட்ரி வரல இருக்கு. ஓகே ஓகே. இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் இவ்வளவு இம்ப்ளைட் இவ்வளோ வொலட்டிலிட்டி இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஒரே கேண்டில்ல வந்துட்டு ம் ஆல்மோஸ்ட் 1% 2% மூவ்மெண்ட் 926 to 906, ஆல்மோஸ்ட் 18% 9 18 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்திருந்தா கூட 2% மூவ்மெண்ட் கொடுத்தா கூட பாரு நம்மளுக்கு எப்படியும் வரல. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யாரா இண்டிகேட்டர் இதெல்லாம் பார்த்து நான் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம டைரக்டா இங்க போனது நெக்ஸ்ட் கேண்டில் பை பண்ணிடுவோம், இல்லைனாக்கா நெக்ஸ்ட் ம் கேண்டில் இதுல கூட இருப்போம். ஆனா ஆஸ் பர் திஸ் ஸ்ட்ராட்டஜி அது எனக்கு ம் பை என்ட்ரியே வரல. இங்க வந்தா தான் பை என்ட்ரி. ம். ஓகே. அவ்வளோதான் ஸ்டாக்ஸ் நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ஸோ வேற என்ன? ஏன்னா ஹியூஜான ஹைப் வேல்யூ ஸ்டாக்ஸ் நான் செலக்ட் பண்றேன். அதுவும் பார்க்கலாம் ஒர்க் ஆகுது. ஒன் ஃபைனல் எம்ஆர்எஃப். ம் எம்ஆர்எஃப் எம்ஆர்எஃப் வேல்யூ ஸ்டாக்ஸ் என்ட்ரி கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 5 மினிட் பை என்ட்ரி. ஸோ ப்ரீவியஸ் டே உடைய லோ இதுதான் லோ, ப்ரீவியஸ் டே உடைய லோ. ம் ஸோ சப்போஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் இங்க நம்ம என்ட்ரி எடுத்தோம்னு வச்சுக்கோம், இதோடைய லோ தான் நம்மளது ரிஸ்க். இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹிட். ம் ஸோ ம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன பிறகு மறுபடியும் இது மேல போயிருக்குது. நீங்க மறுபடியும் இங்க வாங்கலாம். வாங்கினா இதோட டார்கெட் 1.5%. 46. 1.5%. 148,600. இங்க வரைக்கும் போகும்.